லண்டன் நகரம். இரவு வந்ததும் அது ஒரு மர்ம உலகமாக மாறிவிடும். அந்த இரவு காற்று குளிராக இருந்தது. பழைய கட்டிடங்கள் நீண்ட நிழல்களை வீசி அமைதியாக நின்றன. தெருவிளக்குகள் மஞ்சள் ஒளியை மெதுவாக சிந்தின. ஒவ்வொரு சத்தமும் அந்த அமைதியில் பெரிதாக கேட்கும். அந்த அமைதிக்குள் ஒரு சிறிய அனாதை இல்லம். அதனுள்ளே சிறிய படுக்கைகள் வரிசையாக இருந்தன. குழந்தைகள் ஆழ்ந்த தூக்கத்தில். ஆனால் ஒரு சிறிய பெண் மட்டும் விழித்திருந்தாள். அவள் சோஃபி. அவள் தனது படுக்கையில் சாய்ந்து கொண்டு மேலே கூரையை பார்த்தாள், கண்கள் திறந்தபடியே. எனக்கு தூக்கம் வரவே இல்லை என்று அவள் மெதுவாக சொன்னாள். அந்த அறையில் கேட்கும் ஒரே சத்தம் கடிகாரத்தின் ஒலி. டிக் டிக் டிக். அந்த சத்தம் அவளின் இதயத்துடன் போட்டி போடுவது போல இருந்தது. அவள் மெதுவாக படுக்கையிலிருந்து எழுந்தாள். கால்களை தரையில் வைத்ததும் குளிர் பரவியது. அவள் ஜன்னல் அருகே சென்றாள். வெளியே பார்த்தாள். முதல் சில வினாடிகள் எதுவும் இல்லை. பின்னர் ஒரு நிழல். அது மெதுவாக நகர்ந்தது. சோஃபியின் இதயம் திடீரென வேகமாக துடைத்தது. அந்த நிழல் வெளிச்சத்துக்குள் வந்தது. அது ஒரு ஜயண்ட். அவன் உயரம் ஒரு கட்டிடத்தைப் போல. மெல்லிய உடல், நீண்ட கை, பெரிய காதுகள், கையில் ஒரு நீளமான கருவி. சோஃபி மூச்சே விடாமல் பார்த்தாள். ஜெயண்ட் ஒரு வீட்டினருகே சென்றான். அந்த கருவியை ஜன்னலுக்கு வைத்தான். மெதுவாக ஊதினான். ஒரு மென்மையான ஒளி ஒரு கனவு போல உள்ளே பறந்தது. அது என்ன என்று சோஃபி நிசப்தமாக கேட்டாள். அந்த நேரம் ஜெயண்ட் நின்றான். மெதுவாக திரும்பினான். அவன் அவளை பார்த்தான். அந்த கண்கள் பெரியவை, ஆனால் கொடூரமில்லை. சோஃபி பயந்து திரும்பினாள். ஆ, இல்ல இல்ல என்று அவள் பின்னோக்கி நகர்ந்தாள். ஆனால் வூஷ்! ஒரு பெரிய கை ஜன்னல் வழியாக உள்ளே வந்து அவளை மெதுவாக பிடித்தது. அவள் கத்தினாள், விழு, என்னை கீழே இறக்கிவிடு. ஆனால் அந்த கை அவளை வெளியே எடுத்துச் சென்றது. காற்று வேகமாக முகத்தில் மோதியது. சோஃபியின் முடிகள் பறந்தன. அவள் கீழே பார்த்தாள். மலைகள், பள்ளத்தாக்குகள், இருள். அவள் கண்களை மூடியாள். என்னை சாப்பிடாதீர்கள் என்று அழுதாள். அவன் எதுவும் பேசவில்லை. சில நேரம் கழித்து அவன் நின்றான். சோஃபி மெதுவாக கண்களை திறந்தாள். அவள் ஒரு புதிய உலகத்தில் இருந்தாள். அங்கு நிலம் கடினமாக இருந்தது. பெரிய கற்கள், தூரத்தில் அசையும் பெரிய உருவங்கள். அவை மற்ற ஜெயண்ட்கள். அவள் நடுங்கினாள். அவன் அவளை ஒரு குகைக்குள் கொண்டு சென்றான். சோஃபி பயந்து சுற்றி பார்த்தாள். ஆனால் அது இருட்டான குகையில்லை. அது ஒரு கனவு வீடு. சுவரில் ஆயிரக்கணக்கான ஜாடிகள், ஒவ்வொன்றும் ஒளிர்ந்தன. நீலம், பச்சை, பொன் ஒளிகள் சுவரில் நடனமாடின. அவன் அவளை மென்மையான துணிகள் கொண்ட ஒரு கூடைக்குள் வைத்தான். தயவு செய்து என்னை சாப்பிடாதீர்கள் என்று அவள் மீண்டும் சொன்னாள். ஜயண்ட் மெதுவாக சிரித்தான். நான் மனித பீன்ஸ் சாப்பிட மாட்டேன் என்றான். சோஃபி உடனே, பீன்ஸா? அது பீயிங்ஸ் என்று திருத்தினாள். அவன் குழம்பியடைந்தான். அது ஒன்றுதான் என்றான். சோஃபி கோபமாக, இல்லை என்றாள். அவன் மெதுவாக சிரித்தான். நான் தவறாக பேசுகிறேன், ஆனால் அது சரிதான். சோஃபி சிறிது அமைதியானாள். என்னை வீட்டுக்கு அனுப்புங்கள் என்று கேட்டாள். பிஎஃப்ஜி முகம் சீரியஸானது. நீ பார்த்ததை சொல்லிவிடுவாய். பிறகு அவர்கள் எங்களை பிடித்து வேடிக்கை காட்டுவார்கள். வேடிக்கை என்றான். நான் சொல்ல மாட்டேன் என்று அவள் வேண்டி கேட்டாள். அவன் சோஃபி அருகே வந்து, இல்லை என்றான். அந்த ஒரு வார்த்தை அவள் இதயத்தை உடைத்தது. அவள் அழுதாள். அழுதபடியே தூங்கிவிட்டாள். அவள் விழித்தபோது வெளியில் சத்தம். பூம் பூம் பூம். அது என்ன என்று அவள் நடுங்கி கேட்டாள். மற்ற ஜெயண்ட்கள் என்றான் அவன். அவர்கள் மனிதர்களை சாப்பிடுவார்கள். சோஃபியின் கண்கள் பெரிதானது. மனிதர்களை சாப்பிடுவார்களா? சோஃபி பயந்தாள். பிஎஃப்ஜி தனது கிழிந்த துணியை தைத்துக் கொண்டிருந்தான். சோஃபி வாய்ப்பை பார்த்தாள். இப்போதான் சரியான நேரம் என்று அவள் ஓடினாள். குகையிலிருந்து வெளியே. ஆனால் ஒரு பெரிய நிழல் அவன் முன் நின்றது. ஒரு கொடூரமான ஜெயண்ட். மனித குழந்தை வாசனை என்று அது நுகர்ந்தது. சோஃபி ஒரு கல்லின் பின் மறைந்தாள். அவள் மூச்சே விடவில்லை. அந்த ஜெயண்ட் அருகே வந்தது. அந்த நேரம்
வூஷ்! பிஎஃப்ஜி வந்து அவளை எடுத்தான். அவன் வேகமாக ஓடினான். குகைக்குள் திரும்பினான். வெளியில் பாதுகாப்பில்லை என்றான் மெதுவாக. சோஃபி நடுங்கினாள். ஆனால் இந்த முறை அவள் அவன் விரலை பிடித்தாள். நன்றி என்றாள். அவன் அதிர்ச்சியடைந்தான். ஆனால் மெதுவாக புன்னகைத்தான். நாட்கள் கடந்தன. சோஃபி கவனித்தாள். அவன் மெதுவாக நடப்பான். அவளுக்காக மெதுவாக பேசுவான். அவன் தனிமையிலிருந்தான். ஒரு நாள் அவன் படிக்க முயன்றான். ஹியூமன் பீயிங்ஸ். சோஃபி சிரித்தாள். பீயிங்ஸ் என்று திருத்தினாள். பீன்ஸ் நல்லது என்றான். உன்னை காய்கறி என்று அழைத்தால் என்று சோஃபி கேட்டாள். அவன் சீரியஸாக, நான் ப்ரொக்கோலியாக விரும்பவில்லை என்றான். சோஃபி சிரித்தாள். அந்த சிரிப்பு அவர்களின் நட்பின் தொடக்கம். அந்த மாலை மெதுவாக இரவாக மாறிக்கொண்டிருந்தது. குகையின் உள்ளே இருந்த ஒளி இன்னும் மென்மையாகியது. சுவரில் இருந்த ஜாடிகளின் வண்ணங்கள் ஒன்றோடு ஒன்று கலந்து போய்விட்டு ஒரு மாய உலகம் போல தோன்றியது. சோஃபி ஒரு சமநிலையான கல்லின் மீது அமர்ந்து கொண்டிருந்தாள். அந்த நேரத்தில் பிஎஃப்ஜி ஒரு மூலையிலிருந்து நீளமான சுருண்டிய காய்கறி ஒன்றை எடுத்துக்கொண்டு வந்தான். அது வளைந்து முடிச்சுகள் போட்ட மரக்கிளை போல இருந்தது. அவன் அதை பெருமையாக அவளிடம் நீட்டினான். இது ஸ்னோஸ்கம்பர் என்றான் மகிழ்ச்சியுடன். சோஃபி அதை பார்த்தாள். அவள் புருவத்தை சுருக்கினாள். இது உணவா என்று சந்தேகமாக கேட்டாள். ஆம், மிகவும் சுவையானது என்று கண்கள் மின்னியபடி சொன்னான். சோஃபி மெதுவாக அதை எடுத்தாள். அவள் அதை முகத்துக்கு அருகே கொண்டு வந்து மனம் பார்த்தாள். இது நல்லாக தெரியவில்லை என்று மெதுவாக சொன்னாள். ஆனால் பிஎஃப்ஜி அவளை உற்சாகமாக பார்த்து கொண்டிருந்தான். அவள் ஒரு சிறிய துண்டை கடித்தாள். கிரன்ச்! ஒரு கணம் அவள் முகம் முழுவதும் மாறிவிட்டது. கண்கள் சுருங்கின, மூக்கு சுருங்கியது, நாக்கு வெளியே வந்தது. ஏ, இது ரொம்ப கசப்பு என்று அவள் கிட்டத்தட்ட கத்தினாள். பிஎஃப்ஜி அதை கேட்டு மகிழ்ச்சியாக தலையாட்டினான். ஆம், அதுதான் நல்ல சுவை என்றான் பெருமையாக. சோஃபி அவனை நம்ப முடியாமல் பார்த்தாள். உன்னுடைய சுவை சரியில்லை என்றாள். பிஎஃப்ஜி உடனே சீரியஸானான். என் சுவை சரிதான், அது வேற மாதிரி என்றான் மெதுவாக. சோஃபி சிரித்தாள். அவள் மீண்டும் ஒரு சிறிய துண்டை சாப்பிட்டாள். இன்னும் கசப்புதான், ஆனால் இப்போது அது அவ்வளவு மோசமாக தோன்றவில்லை. ஏனெனில் அவள் அதை தனியாக சாப்பிடவில்லை. அந்த நேரத்தில் பிஎஃப்ஜி திடீரென உற்சாகமாகினான். ஒரு சிறப்பு விஷயம் உனக்காக என்றான் மகிழ்ச்சியுடன். அவன் குகையின் ஒரு மூலையில் சென்று ஒரு பெரிய பாட்டிலை எடுத்துக்கொண்டு வந்தான். அந்த பாட்டிலுக்குள் பச்சை நிற திரவம். அது உயிரோடு இருந்தது போல. குமிழ்கள் மேலே போகவில்லை, கீழே போன, சுற்றின, ஆடின. சோஃபி கண்களை பெரிதாக திறந்தாள். இது என்ன என்று அவள் ஆச்சரியமாக கேட்டாள். ஃப்ராப்ஸ்காட்டில் என்றான் பெருமையாக. ஜெயண்ட் உலகத்தில் சிறந்த பானம். சோஃபி இன்னும் சந்தேகமாக இருந்தாள். இது கொஞ்சம் பயமுறுத்துகிறது என்றாள். பிஎஃப்ஜி சிரித்தான். பயமில்லை, இது உன்னை சிரிக்க வைக்கும். சோஃபி மெதுவாக பாட்டிலை எடுத்தாள். அவள் ஒரு நிமிடம் தயங்கினாள். சரி, கொஞ்சம் மட்டும் என்றாள். அவள் சிறிதளவு குடித்தாள். ஒரு வினாடி, எதுவுமில்லை. 2 வினாடி, அவள் கண்களை இமைத்தாள். ஒன்றுமில்லை. அப்படியே குரூப் ஃபிஸ். அவளது வயிறு ஒரு விசித்திரமான சத்தம் செய்தது. அவள் கண்கள் பெரிதானது. ஓ நில்லை! அடுத்த கணம் பாப்! ஒரு சத்தம். ஆனால் அது அவளது வாயிலிருந்து வரவில்லை. சோஃபி அசையாமல் நின்றாள். அவள் முகம் சிவந்தது. இது நான்தானா என்று அவள் மெதுவாக கேட்டாள். ஒரு நொடிக்கு அமைதி. பின்னர் பிஎஃப்ஜி சிரிக்கத் தொடங்கினான். முதலில் மெதுவாக, பின்னர் அதிகமாக. விஸ்பாப்பிங் என்றான் மகிழ்ச்சியுடன். சோஃபி முகத்தை கைகளால் மூடிக்கொண்டாள். இது ரொம்ப வெட்கமாக இருக்கிறது என்றாள். ஆனால் மீண்டும் பாப்! அவள் தன்னால் தடுக்க முடியவில்லை. பிஎஃப்ஜி இன்னும் சிரித்தான். அவனுடைய சிரிப்பு குகையை முழுவதும் நிரப்பியது. அந்த சிரிப்பை பார்த்து சோஃபியும் சிரிக்கத் தொடங்கினாள். முதலில் சிறிது, பின்னர் பெரிது. அவர்கள் இருவரும் சிரித்தார்கள். அந்த சிரிப்பு குகையின் சுவர்களில் எதிரொலித்தது. ஒளிரும் ஜாடிகள் கூட அதற்கே ஒத்திசைவாக நடனமாடுவது போல இருந்தது. அந்த நொடியில் சோஃபி எல்லாவற்றையும் மறந்தாள். பயமில்லை, தனிவையில்லை, சிரிப்பு மட்டும். சிரிப்பு மெதுவாக அடங்கியது. சோஃபி இன்னும் புன்னகையுடன் சுற்றி பார்த்தாள். அவளின் பார்வை அந்த ஜாடிகளின் மீது விழுந்தது. ஒவ்வொன்றும் மெதுவாக ஒளிர்ந்தது. இந்த ஜாடிகள் என்ன
என்று சோஃபி மெதுவாக கேட்டாள். பிஎஃப்ஜி உடனே அமைதியானான். அவனுடைய கண்கள் மென்மையாகின. அவை கனவுகள் என்றான் மெதுவாக. சோஃபி ஆச்சரியமாக எழுந்தாள். கனவுகளா? பிஎஃப்ஜி ஒரு ஜாடியை மிகவும் கவனமாக எடுத்தான். அது பொன்னிற ஒளியில் மெதுவாக துடித்தது, ஒரு உயிருள்ள இதயம் போல. அவன் அதை மெதுவாக திறந்தான். அந்த நொடியில் ஒரு மென்மையான பொன்னான ஒளி வெளியே வந்தது. அது காற்றில் மிதந்தது. அது ஒரு சிறிய ஒளிப்பறவை போல. அது சோஃபியின் மகத்தை மெதுவாக தொட்டது. அவள் கண்களை மூடினாள். அவள் உணர்ந்தது சூடு, அமைதி, மகிழ்ச்சி, ஒரு குழந்தை சிரிக்கும் சத்தம் போல, ஒரு அம்மாவின் அன்பு போல. அவள் கண்களை திறந்தாள். இது அழகாக இருக்கிறது என்று அவள் மெதுவாக சொன்னாள். பிஎஃப்ஜி புன்னகைத்தான். நான் நல்ல கனவுகளை பிடித்து குழந்தைகளுக்கு தருகிறேன் என்றான். கெட்ட கனவுகள் என்று சோபி கேட்டாள். அவன் தலையசைத்தான். நான் அவற்றை அனுப்ப மாட்டேன். சோபியின் கண்கள் மென்மையாகின. அவள் அவனை பார்த்தாள். இப்போது அவன் ஒரு ஜெயண்ட் இல்லை, அவன் ஒரு பாதுகாவலன், ஒரு கனவு கொடுப்பவன். அவள் மெதுவாக புன்னகைத்தாள். நீ நல்லவன்தான் பிஎஃப்ஜி என்றாள். பிஎஃப்ஜி சற்றே நாணத்துடன் சிரித்தான். அந்த நேரத்தில் குகையின் உரிலே இருந்த ஒளி மெதுவாக அவர்களை சுற்றிக் கொண்டது. சோபி அந்த ஒளிக்குள் நின்றாள். அவள் இதயம் மெதுவாக நிரம்பியது, சிரிப்பால், நம்பிக்கையால் மற்றும் கனவுகளால். அன்றிரவு மலைக்கு மேல் சென்றனர். வானில் மிதக்கும் கனவுகள். பிஎஃப்ஜி தனது வலையால் கனவுகளை பிடிக்க முயன்றான். சோபி ஓடினான். நான் பிடிக்கேன். அவன் கனவுகளை ஜாடியில் வைத்தான். அன்றிரவு மகிழ்ச்சி மட்டும். அவர்கள் திரும்பும் வழியில் மற்ற ஜெயன்களை பார்த்தனர். அவர்கள் பேசினார்கள். இன்று இங்கிலாந்து. சோபி நடுங்கினாள். நாம் அவர்களை நிறுத்த வேண்டும் என்றாள். நான் அவர்களை ஒருவனால் தடுக்க முடியாது என்று பிஎஃப்ஜி தலையை குனிந்தான். என்னிடம் ஒரு யோசனை இருக்கு என்று சோபி கூறினாள். அன்றிரவு லண்டன் நகரம் மீண்டும் அமைதியில் மூழ்கியிருந்தது. ஆனால் அந்த அமைதிக்குள் ஒரு ரகசிய பயணம் நடந்து கொண்டிருந்தது. பிஎஃப்ஜி மெதுவாக நகரத்தின் மீது நடந்தான். அவன் காலடி சத்தம் கூட கேட்காதபடி மிக கவனமாக. அவன் பெரிய கைகளை பயன்படுத்தி கட்டிடங்களின் நிழல்களில் மறைந்தான். அவன் தோளில் சோபி. அவள் கீழே பார்த்தாள். இதுதான் என் நகரம் என்று அவள் மெதுவாக சொன்னாள். ஆனால் இந்த முறை அவள் திரும்பி வந்தது ஒரு குழந்தையாக இல்லை, ஒரு திட்டத்துடன். அவர்கள் அரண்மனைக்கு வந்தனர். அந்த அரண்மனை பெரியது, பாதுகாப்பானது. ஆனால் அன்றிரவு அதற்குள் ஒரு உண்மை நுழையப் போகிறது. பிஎஃப்ஜி ஒரு உயர்ந்த ஜன்னலின் அருகே நின்றான். அவர்கள் உள்ளே தூங்குகிறார் என்று சோபி கிசுகிசுத்தாள். அவன் மெதுவாக தலையசைத்தான். அவன் தனது நீளமான கனவு ஊதும் கருவியை எடுத்தான். அவன் கையில் இருந்த ஒரு கருப்பு சிவப்பு நிற ஜாடி. அது மெதுவாக நடுங்கியது. அதற்குள் ஒரு பயங்கர கனவு. சோபி அந்த ஜாடியை பார்த்தாள். அவள் முகம் சீரியஸ் ஆனது. இது அவளை பயமுறுத்தும் என்றாள். பிஎஃப்ஜி மெதுவாக, ஆனால் உண்மை தெரியும் என்றான். அவன் ஜன்னலை சற்றே திறந்தான். மெல்ல அவன் அந்த கனவை ஊதினான். ஒரு இருண்ட புகை போல அது அறைக்குள் நுழைந்தது. மெதுவாக பரவியது. ராணி ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தாள். அந்த கனவு அவளின் மனதில் நுழைந்தது. அவள் கனவில் ஒரு இருண்ட நிலம், பெரிய ஜெயண்ட்கள். அவர்கள் சிரித்தனர் கொடூரமாக. சிறிய குழந்தைகள் ஓடினர் பயந்து. இல்லை என்று அவர்கள் கத்தினர். ஆனால் ஜெயண்ட்கள் அவர்களை பிடித்தனர். ராணி அந்த காட்சியை பார்த்தாள். அவளின் இதயம் உடைந்தது. அவள் கத்த முயன்றாள். ஆனால் அவள் குரல் வரவில்லை. ஒரு ஜெயண்ட் அவளை நேராக பார்த்தான். அடுத்து நீ பார்க்க போவது இன்னும் மோசம் என்று அது கர்ஜித்தது. ராணி திடீரென்று விழித்தாள். அவள் மூச்சு வேகமாக இருந்தது. அது ஒரு கனவா என்று அவள் தன்னிடம் கேட்டாள். அந்த நேரத்தில் ஜன்னல் அருகே ஒரு நிழல். அவள் திரும்பினாள். சோபி முன்னே வந்தாள். அது கனவு மட்டுமில்லை என்று அவள் மெதுவாக சொன்னாள். பிஎஃப்ஜி பின்னால் நின்றான். அவனுடைய கண்கள் மென்மையாக இருந்தது. ராணி முதலில் பயந்தாள். யார் நீங்கள் என்றவர் குரல் நடுங்கினது. சோபி முன் வந்து நின்றாள். நாங்கள் உங்களை காப்பாற்ற வந்தோம், எல்லா குழந்தைகளையும் காப்பாற்ற என்றாள்.
சோபி எல்லாவற்றையும் சொன்னாள். ஜெயண்ட்கள், அவர்கள் செய்யும் கொடுமைகள், அவர்கள் இன்றிரவே வரப்போகிறார்கள். ராணி அமைதியாக கேட்டாள். அவள் மெதுவாக பிஎஃப்ஜியை பார்த்தாள். அவன் ஒரு குழந்தையைப் போல நின்றான். பயமில்லை, ஆனால் மரியாதை. நீங்கள் அவர்களுடன் இல்லை என்று ராணி கேட்டாள். நான் நல்லவன் என்றான். நான் குழந்தைகளை காப்பாற்றுகிறேன். அந்த வார்த்தைகள் ராணியின் மனதை தொட்டது. அவள் மெதுவாக எழுந்தாள். அவள் கண்கள் உறுதியானது. நாம் உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றாள். அடுத்த சில மணி நேரங்களில் அரண்மனை முழுவதும் உயிர் பெற்றது. படைகள் தயாரானது. விமானங்கள் தயார். பெரிய வலைகள், சங்கிலிகள். சோபி பிஎஃப்ஜியின் அருகே நின்றாள். நாம் வெல்வோம் என்றாள். பிஎஃப்ஜி மெதுவாக தலையசைத்தான். அவர்கள் ஜெயண்ட் உலகத்திற்கு சென்றனர். அன்றிரவு கெட்ட ஜெயண்ட்கள் தூங்கிக் கொண்டிருந்தனர். அவர்கள் அறியவில்லை, அவர்களின் காலம் முடிவடையப் போகிறது. திடீரென்று வலைகள் விழுந்தன. பெரிய சத்தம். ஜெயண்ட்கள் எழுந்தனர். என்ன இது என்று அவர்கள் கத்தினர். ஆனால் மிகவும் தாமதம். படைகள் அவர்களை கட்டுப்படுத்தின. ஒவ்வொருவரும் பிடிக்கப்பட்டனர். இனி அவர்கள் யாரையும் காயப்படுத்த முடியாது. அந்த காலை உலகம் மாறிவிட்டது. இனி எந்த குழந்தையும் பயந்து தூங்க வேண்டியதில்லை. சோபி வானத்தை பார்த்தாள். அவள் ஆழமாக மூச்சு விட்டாள். முடிந்தது என்றாள். பிஎஃப்ஜி அவளை பார்த்தான். அவன் கண்களில் கண்ணீர் மின்னியது. ராணி அவள் வாக்குறுதியை காத்தாள். பிஎஃப்ஜிக்கு ஒரு பெரிய நிலம் கொடுக்கப்பட்டது. பசுமையான நிலம், அமைதியான இடம். அங்கே காற்று மெதுவாக வீசும். அவன் ஒரு அழகான வீட்டை கட்டினான். குகை போல இல்லை, ஆனால் இன்னும் கனவுகள் நிறைந்தது. சோபி அங்கே இருந்தாள். இனி அவள் பயப்படவில்லை. அவள் ஓடினாள், சிரித்தாள், வானத்தை பார்த்தாள். பிஎஃப்ஜி அருகே நின்றான். நீ இங்கே இருக்க விரும்புகிறாயா என்று அவன் மெதுவாக கேட்டான். சோபி அவனை பார்த்தாள். அவள் புன்னகைத்தாள். நான் எங்கே இருந்தாலும் நீ இருந்தால் அது வீடு என்றாள். பிஎஃப்ஜி மெதுவாக சிரித்தான். அந்த நாளிலிருந்து அவர்கள் இருவரும் சேர்ந்து கனவுகளை பிடித்தனர். ஒவ்வொரு இரவும் ஒரு புதிய கனவு, ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு புதிய சிரிப்பு. சோபி இனி ஒரு தனிமையான பெண் இல்லை. அவள் ஒரு நண்பி, ஒரு துணை, ஒரு கனவுகளை காக்கும் இதயம்.